எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு விதமான அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். தாவேகாவுடைய 3ஆம் ஆண்டு துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விஜய் அவர்கள் தாவேகா தொடங்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு 1977 எம்ஜிஆர் எப்படி ஆட்சி அமைத்தாரோ அன்னைக்கு தமிழ்நாடு மக்களுடைய கண்ணு துடைக்க அதனை போன்று தாவேகா துவங்கப்பட்டதே ஆட்சியை பிடிக்கதான் சொல்றாரு. அவரு ஆட்சியை பிடிக்கன்னு சொல்லல, தமிழ்நாடு மக்களுடைய கண்ணீரை துடைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. எப்படி பாக்குறீங்க? அதாவது 20 வருஷம் பேசினார்ல, அதை பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, இவரு தான் முதலமைச்சர் ஆயிட்டதாகவே ஒரு நினைப்புல சுத்திட்டு இருக்காருன்னு. நம்ம முதலமைச்சர், அதாவது மக்கள் எல்லாம் வெளில இப்ப நீங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டா கோட்டைக்கு போய் உட்கார்ந்துடணும், அதுதான் மக்கள் எல்லாம் காத்திருக்காங்க. அதுக்குதான் ரெடி, எல்லாமே ரெடியா இருக்கு. இவர் போய் கோட்டையில போய் உட்கார்றதுதான் வேலைன்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீங்க சொன்ன மாதிரி 77 எம்ஜிஆர் ஆட்சியை எப்படி செய்தோ தன்னை ஒப்பிட்டு பேசுறாரு. அதாவது இவர் தன்னை எம்ஜிஆராவே நினைச்சுக்கிறாரு. என்ன நினைச்சுக்கிறாரு, எம்ஜிஆர் எப்படி ஒரு பாப்புலர் ஸ்டார், பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்து முதலமைச்சர், அதே மாதிரி நானும் இப்போ சூப்பர் ஸ்டார் ஆக, நானும் முதலமைச்சர் ஆகுதுன்னு நியாயம், எனக்கு அது பதவி கொடுக்கணும்ல. நீங்க விட்டா மக்கள்கிட்ட கேட்க பொழுது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகும் என்னைய ஏன் ஆக்கலான்னு கேட்பாங்க. இதை தவிர மக்கள் பிரச்சனைகள் எதுவும் பேசல. எதுக்கு தாவேகா கூட்டு போடணும்னு பேசல. தாவேகாக்கு ஒரு ஐடியாலஜி எதுவும் சொல்லல. தாவேகாவோட என்னென்ன ரிஃபார்ம்ஸ் தாவேகா கொண்டு வரும் எதுவுமே சொல்லாம, அது என்னமோ அவர் நான் சினிமாவை விட்டுட்டு வந்திருக்கேன், உங்களுக்காக வந்திருக்கேன், என்ன மக்களுக்கு பெரிய ஃபேவர் பண்ற மாதிரி என்ன முதலமைச்சர் ஆகிறதா உங்க வேலை, அது என்ன வாய்ப்பு விட்டுறாதீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் பேசுற துணி எல்லாம் அப்படிதான் தெரியுது. முதல்ல 77 ரிசல்ட்டே ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எடுத்து சுத்தி இருக்கிற சில அனலிஸ்ட்ல இருக்காங்க. ஆனா பூரா பசங்க பேரும் ஃப்ராடு பசங்க. அவங்க விஜய் பேசுறத பார்த்தா யாரும் உண்மையை சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன். பட் அவரா கொஞ்சம் விக்கிபீடியா ஓப்பன் பண்ணாலே உண்மை தெரியும். 77 எம்ஜிஆர் ஒன்றும் பெரிய வாக்கு வங்கியே வச்சுட்டு ஒன்றும் வரல. 30% ஓட்டுல ஜெயிச்சாரு. திமுக 25% ஓட்டுல இருந்துச்சு. அது ஒரு 4 முனை போட்டியில எம்ஜிஆர் 30% ஓட்டு வச்சு மறைச்சாங்க. அதே இருமுனை போட்டு 30% ஓட்டுன்னு வெற்றி பெற ஓட்டு கிடையாது. அது படுதோல்வி அடையக்கூடிய ஓட்டு. இதே 2011 திமுக அணியே 40% எடுத்து ஒரு இருமுனை போட்டியில தோக்குது. அது தோத்து எதிர்கட்சி போறாங்க. சோ இப்ப 77 எம்ஜிஆருக்கே 30%ன்னா அப்ப எம்ஜிஆர் போட்ட எஃபர்ட் இவர் போட்டாரா? எம்ஜிஆர் இவரே சொல்ற எம்ஜிஆருக்கு இவர் அந்த பேசும்போது என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் ஆகும்னா எல்லாம் சொல்றாங்க, எம்ஜிஆர் 20 வருஷம் அரசியல் இருந்தாரு, உங்களுக்கு எந்த அரசியல் அனுபவம் இல்ல, நீங்க எப்படி ஆயிட்டீங்கன்னு. ஆமா, நியாயமான கொஸ்டின் தானே. எம்ஜிஆர் எப்போ அரசியல்? எம்ஜிஆர் முதல்ல காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு. அதுக்கப்புறம் திமுக செய்யற, திமுக அன்னைக்கு வளரும் கட்சி. இப்ப நாம் தமிழர் திமுக வளரும் கட்சி இருந்து, அப்புறம் அந்த வளரும் கட்சியில 62 எம்எல்சி ஆறாரு, 67 எம்எல்ஏ ஆறாரு, 71 எம்எல்ஏ ஆறாரு. 69 அண்ணா இறந்த பிறகு திமுகல பொருளாளர் 3ஆவது வருஷம் திமுக அது நம்பர் 3 பொசிஷன். முதல்ல பொசிஷன்ல கலைஞர் இருந்தார், 2வது பொசிஷன் எடுத்தாரு, இவர் 3ஆவது பொசிஷன்ல இருந்தார். அந்த பொசிஷன்ல இருந்து அந்த கட்சியை உடைச்சிட்டு, அது திமுக எப்போ 71 55% ஓட்டு பீக் ரீச் ஆகும், அந்த பொசிஷன்ல கட்சியை உடைச்சு ஒரு வெளில வராரு. அவருக்கே 30% தான் வருது. இவருக்கு எந்த பேக்கப்பும் இல்ல. இவருக்கு சினிமாவில் நடிச்சது ஒன்றுதான் பெரிய பெரிய ஒரு செல்லிங் பாயிண்ட். சினிமாவில் எல்லா வில்லன் நடிச்சிருக்காரு, இதுதான் இவரோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இதுக்கு மக்கள் இவர் ஓட்டு போட்டுருன்னு நினைக்கிறாங்க. அதுவும் அவர் சொல்றதை பாருங்க. அது ஆனா சொல்றதுல என்னன்னா, அந்த அதிமுக விமர்சிக்கிறது எல்லாம் இப்ப பாஜக தலைமையிலான கூட்டணின்னு சொல்றாங்க. அது அப்படின்னா அது பர்டிகுலரா ஏடிஎம்கே இல்ல பண்ற ஏடிஎம்கே பாஜக கைப்பாவையா இருக்குன்னு அந்த விஷயத்த கொஞ்சம் ஸ்மார்ட்டா சொல்றாரு. மற்றபடியும் இவர் தீய சக்தி, இவர் நம்ம தூய சக்தி எல்லாம் சொல்லிட்டு இவரு தனக்கும் திமுகவும் போட்டிதான், திமுக தான் போட்டின்னு சொல்றாரு. இதுல என்னன்னா, இப்போ இது தனக்கும் திமுகவும் சொல்ற போட்டியே ஒரு கல்யாண மண்டபத்துல ஃபுல்லா இருக்காங்க. அவங்க எல்லாம் விசில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கிரௌடு வச்சுட்டு தான் தனக்கு திமுக போட்டின்னு நம்பிட்டு இருக்காரு. இந்த கிரௌடு மாநாடுல போட்டா கொஞ்சம் வந்திருக்கு. பட் ஒவ்வொரு தொகுதியிலும் வருமா? ஏன்னா
திமுக அதிமுக நீங்க சந்திக்கணும்னா ஒவ்வொரு தொகுதியும் ஒரு 50,000 60,000 ஓட்டு எடுக்கணும். இதெல்லாம் இவருக்கு வருமானே தெரியாம, ஆனா இவர் வரும் நம்பிட்டு இருக்காரு. தமிழகத்துல என்டிஏவுக்கு தலைமை எடப்பாடி தான் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா எடப்பாடி பெயரையோ எடப்பாடியோடைய அந்த கட்சியை உச்சரிக்காம போனதுக்கு காரணம் இல்ல, அவரு டாக்டிக்கலா அவாய்ட் பண்றாரு. அது அவங்க வந்து எடப்பாடி இன்னும் எஸ்டாப்ளிஷ் ஆகாத பொசிஷன்ல எடப்பாடி ஒரு பெரிய லீடர். பாஜகவை முன்னிறுத்துவது அது வந்து அந்த ஒரு விமர்சனத்துல ஒரு அரசியல் ரீதியா ஒரு ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி சொல்லுவேன் நான். ஏன்னா பாஜக பெருசா காட்டி அதிமுக பாஜக டைப்பாவே இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றது, இது வந்து ஒரு 7 வருஷமா திமுக பண்ற ஒரு யுக்தி. அது இவரும் பண்றதால இப்போ வந்து அந்த ஓட்டர்ஸ்க்கு வந்து இப்ப எடப்பாடி பெருசா பெரிய லீடர் இல்ல அப்படின்னு திமுக எதிரான ஓட்டர்ஸ்க்கு வந்து எடப்பாடி பெரிய லீடர், நான் தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ், என்னால் தான் வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்றாரு. பட் என்னன்னா மக்கள் சும்மா கண்ணை மூடிட்டு வந்து ஒருத்தர் மாற்றணும் ஓட்டு போட மாட்டாங்க. நீங்க என்ன முன்வைக்கிறீங்க, என்னென்ன திட்டங்கள் முன்வைக்கிறீங்க அப்படின்றத அவன் சொல்லணும். அது இது வரைக்கும் அவர் சொல்லல. வெளியே வரலன்னு சொல்றீங்க. எலெக்ஷன் அன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க வெளியே வந்து ஓட்டு போடுவாங்கன்னு சொல்றாரு. சோ அவர் என்ன சொல்றாருன்னா, இதை விட்டா நான் ஸ்ட்ரெயிட்டா எலெக்ஷன் அன்னைக்கு தான் வருவேன்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். எலெக்ஷன் அன்னைக்கு நாங்க எல்லாரும் வெளில வந்து ஓட்டு போட்டு என்ன முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த கேம்பெயினுக்கு பெருசா வர மாட்டேன்ற ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு. அதாவது என்டிஆர் ஒரு பெரிய உச்ச நட்சத்திரமா இருந்தார். அவர் வந்து எம்ஜிஆர் மாதிரி 25 வருஷம் அரசியல் வாழ்க்கையில அவர் ஸ்ட்ரெயிட்டா கட்சியா தொடங்கி ஒரு வருஷத்திலே சிஎம் ஆனார். இவரு இப்ப என்டிஆர் மாதிரி வரணும்னு கூட இவருக்கு ஆசை இருக்கும். ஆனா என்டிஆர் அந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு உழைப்பு போட்டாரு. ஒரு வேன் ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஆந்திரா முழுக்க கிராமமா சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த ஓப்பன்ல வந்து குளிக்கிறது, அந்த மாதிரில ஒரு மக்களாவே அந்த ஒரு வருஷம் வந்து ஒரு ஒரு தவ வாழ் மாதிரி சொல்லுவாங்க. அந்த வேன்லயே படுத்துக்கிட்டு. என்ன அப்ப அந்த காலத்துல கிராமங்கள்ல ஹோட்டல் அதெல்லாம் கிடையாது. கிராமமா போய் பேசி அந்த ஒரு எழுச்சி ஏற்படுத்தி ஆட்சிக்கு வராரு. இவர் வந்து இந்த 3 வருஷம் எடுத்துக்கோங்க. என்டிஆர் ஒரு வருஷம் தான். 3 வருஷம் தாவேகா தொடங்கி 3 வருஷம் ஆச்சுல என்ன உழைச்சாரு, எவ்வளவு மக்களை சந்திச்சாரு, எவ்வளவு கிராமங்களுக்கு போயிருக்காரு, எவ்வளவு நகரங்களுக்கு போயிருக்காரு, தமிழ்நாட்டில் இருக்க மாநகராட்சிகள் போயிருக்காரு. அவரு அதுவே போனது கிடையாது. குறிப்பா விசில் சின்னத்தை பத்தி அவர் சொல்லும்போது, தமிழ்நாடு முதலமைச்சரை தூங்கும் போது எழுப்பி கேட்டாவே அவரே விசில் சின்னத்துக்கு நான் சொல்றேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பிரம்மை ஏற்படுத்துறாங்க. சின்ன பட்டி தொட்டியில் ரீச் ஆயிடுச்சு சார், அந்த சின்னத்துக்கு தான் எல்லாரும் சொல்றாங்க சார். குழந்தை வீட்டுல எல்லாரும் விசில் அடிக்கிறாங்க சார், வந்து ஓட்டு போடுவாங்க சார். இப்படிதான் உங்களுக்கு 41% ஓட்டு இருக்குன்னு ஒருத்தர் தெரிஞ்சவர் சொன்னார். உள்ள இருக்காங்க 41% ஓட்டு இருக்கு சார் உங்களுக்கு, எல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டு சிஎம் ஆக்குறதா வேலைன்ற சொல்லியிருக்காங்க போல. இப்படிதான் அவர் எல்லாருமே ஒரு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவர் பேசுறதா அப்படிதான் இருக்கு. ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை அவர் எடப்பாடியை தன்னோட மெயின் ஆப்பரண்ட் நினைக்கிறார். அதனாலதான் அதிமுக மோடி மீட்டிங்ல பேசணும்னா அதிமுக ஆட்சி பிஜேபி ஆட்சியை இந்த டப்பா இஞ்சிட்டு வைக்கிறார். எந்த இடத்துக்குமே விஜயை விமர்சிக்கவே இல்லை. இன்னும் சொல்ல போனா விஜய் வந்து ஒரு பொட்டன்ஷியல் அலை மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்காரு. இந்த ஜனநாயகன் படத்தை பிரச்சனை வரும்போதும் அவர் வந்து ஜனநாயகன் விஷயத்துல சென்சார் போர்டு வச்சு மத்திய அரசு பண்றது தப்புன்னு அவர் சொல்றாரு. நீங்க வந்து இந்த கரூர் சம்பவத்துல கூட அவர் வந்து எஃப்ஐஆர் வந்து யார் மணி 2 பேர் மேலே எஃப்ஐஆர் போட்டா பெரிய கைதுகள்ல இல்ல. ஆனா இவங்கதான் கைது பண்ணுவான்னு பயந்து சிபிஐ கிட்ட போய் அங்க மாட்டிட்டு இருக்காங்க. தாவேகா கொள்கை ரீதியாக கட்டமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அவர் பேசுற பேச்சுக்கள் வந்து ட்ரெண்ட் செட்டரா மாறுது. இன்னைக்கு களத்துல அது எடுபடுறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது இல்லை. அதுவே இது தேர்தலை நோக்கி அழைச்சிட்டு போய், அதாவது எல்லா காலகட்டங்களையுமே வந்து ஒரு யங்ஸ்டர்ஸ், ஏன்னா பெருசா ஒரு 18-25 வயது இருப்பவர்களுக்கு அரசியல் அரசு நிர்வாகத்தை பத்தி பெரிய ஒரு நாலேஜ் இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரு புது ஆள் யாரோ வரணும், எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷ்னல் பொலிட்டிஷியன்ஸ் மேல பெருசா ஒரு ஆர்வம் இருக்காது. புது ஆள் வரணும், நம்ம பெருசா மாற்றம் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கு. அந்த ஆர்வமுக்கு இளைஞர்கள் வந்து இவர் பின்னாடி வரலாம். மேபி கொஞ்சம் லேடிஸ் வரலாம் தெரியல. பட் ஆனா இப்ப நிறைய பேர் விசாரிச்சு சொன்னது அந்த 1000 ரூபாய் ஸ்கீமே திமுக பெரிய பெருசா இருக்கு. அதுக்கு நடுத்தர மக்கள் கீழ்த்தட்ட பெண்கள் மத்தியில அது நல்ல வரவேற்பு இருக்குன்னு. அதுவும் இந்த இளம் பெண்கள் மத்தியில விஜய்க்கு ஒரு வரவேற்பு இருக்கலாம். இதை தாண்டி
நீங்க ஒரு 25-30 வயசு மேல கேட்டகரி மக்கள்கிட்ட நீங்க ரீச் பண்றதுக்குன்னா இவங்களுக்கு வந்து அமைப்பு வேணும். இவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரு, என்னென்ன இஷ்யூஸை முன்வைக்கிறாரு, இல்ல இதை வச்சுதான் அங்க ஓட்டு. இவர் இந்த ஒரு மாய பின்பத்தை வச்சு நீங்க இளைஞர்கள் ஓட்டு எடுக்கலாம். ஏன்னா அவங்க அரசியல் புரிதல் அரசியல் புரிஞ்சவங்க யாருமே விஜய் பண்ற இது இந்த அரசியலை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவர் வந்து வீட்டுல உட்காந்துட்டே பனையூர்ல உட்காந்துட்டே ஜெயிக்கலான்னு பாக்குறாரு. அந்த இது வந்து தேர்தல் நேரத்துல அவர் எப்படி பிரச்சாரம் பண்றாரு, அவர் உழைப்பு எவ்வளவு இருக்குன்றது எல்லா மக்கள் பார்க்க தான் போறாங்க. ஏன்னா இப்போ திமுக எப்படி உழைப்பாங்க, அதிமுக எப்படி உழைப்பாங்கன்னு பார்க்கும்போது இவரு உழைக்கும் போது அந்த கமிட்மெண்ட்டே தேர்தல் காலத்துல கூட அந்த கமிட்மெண்ட் போடாதவரு இதுல நம்ம எப்படி ஆட்சி எப்படி நடத்துவாருன்ற அந்த ஒரு விமர்சனம் அவர் மீது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி விஜய் இன்னும் புரியாது, மேபி எலெக்ஷன் ரிசல்ட் அன்னைக்கு தான் புரியும். சினிமா ரசிகன்ற வேற, அரசியல் கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறவங்க வேற. ஒரு சினிமா ரசிகர் வந்து எல்லா கட்சியிலும் இருப்பான். அவனுக்கு வந்து எல்லாருமே அந்த ஒரு கனவு தொழிற்சாலையில பார்த்துட்டு அதை ரசிச்சுட்டு வரதான் தான். பட் ஒரு தேர்தலில் போய் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு ஓட்டு தான் இருக்கு. நம்ம வந்து ஒரே நாள்ல ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ 4 படங்கள் பார்க்கலாம். ஆனா ஓட்டுன்றது ஒரு ஓட்டு தான். அது யோசிச்சு தன்னோட இஷ்யூஸ் இப்ப பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த அடிப்படை அந்த டிஃபரன்சியேஷன் விஜய்க்கு வந்து மே மாசம் தான் புரியும்னு நினைக்கிறேன். இந்த மீட்டிங்ல இருக்கிற மாதிரி தெரிஞ்சா 3 வருஷம் தாவேகா ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆயிருக்கு. அந்த 3 வருஷத்துல இவருக்கு அரசியல் பக்குவம் வந்திருக்குன்னா சுத்தமாக வரல நான் சொல்லுவேன். இவருக்கு வந்து ஒரு 30 வயசு 40 வயசு திமுக அதிமுக இருக்கிற கவுன்சிலருக்கு இருக்க அரசியல் பக்குவம் கூட இவருக்கு இல்ல, அந்த புரிதல் கூட இல்லைன்னு தான் தெரியுது. அந்த அளவுக்கு தான் அவரோட மெச்சூரிட்டி இருக்கு. தொடர்ந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கே இதுதான் களமா இருக்க போகுதுன்னு அவரு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இன்னைக்கு பாஜக தலைமையிலான மற்றும் பலர் அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னாரு. எப்போ அவர் தனிச்சு போட்டியிடன்னு சொன்னாங்க, அப்பவே சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி அப்படின்னு பலரும் சொல்லப்பட்டது. இப்போ தனிச்சு நிக்கிற 2 பேருக்குள்ள போட்டியா இல்ல வந்து திமுக வெர்சஸ் டிவிகே தான்? இப்போ திமுக அதிமுக தான் போட்டி. இப்ப ஏன்னா பாஜக ஒரு பெரிய அணி கட்டமிச்சேன். ஒருவேளை விஜய் பக்கம் நீ தினகரன் வந்து ராமதாஸ் வந்து ஒரு பெரிய ஓரளவுக்கு சிறிய அணி அமைச்சிருந்தா விஜயால் ஒரு 20-25% ஓட்டு எடுத்திருக்க முடியும். இப்ப அந்த வாய்ப்பு இல்ல. தினகரன் இங்க வந்துட்டாரு. ராமதாசும் விஜய் கிட்ட போற மாதிரி எதுவும் விஜய் கிட்ட தான் போற மாதிரி தெரியுது. பட் அந்த டிசிஷன் எடுப்பாரா இல்லையான்னு நமக்கு தெரியல. இங்க வந்து அதிமுக ஒரு பெரிய அணியை கட்டு, திமுக பெரிய அணி கட்டுறதுனால இந்த களத்துல இவங்க எப்படி இந்த நரேட்டிவ் எடுத்துட்டு போகணுன்றத இவங்களுக்கு தெரியும். அமைப்பு அவங்க இருக்கு. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டின்ற ஒரு பின்பத்தை வந்து களத்துல கடைசி 2-3 வாரங்கள்ல எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்ப விஜயோட இந்த மீடியா பர்செப்ஷன் இதெல்லாம் பெருசா எந்த அளவுக்கு கை கொடுக்கும்னு தெரியல. மக்கள் வந்து 3 பேருமே ஒரு சமமா தான் பாக்குறாங்க. இன்னைக்கு விஜய் பார்க்கும்போது இவங்க சொல்ற மாதிரி வியூஸ் அதிகமா வருதுன்னா காரணம்னா, நம்ம வந்து விஜய் இப்பதான் புதுசா வந்திருக்காரு. அரசியல்ல என்ன வருது பேச போறாரு அந்த ஒரு ஆர்வம் தான். இப்பதான் மக்கள் வந்து இன்னும் எல்லா மக்களும் சொல்ல, பெரும்பாலும் வந்து விஜயை வந்து பார்க்கதான் அங்க கூட்டம் வருது. விஜய் என்ன பேசுறாருன்னு கேட்க கூட்டம் வரல. ஒரு ஸ்டேஜ் மேல என்ன பேசுறாருன்னு கேட்க கூட்டம் வரும். பட் அந்த வர்ற கூட்டம் விஜய் பார்க்க வர கூட்டம் ஓட்டு போடுமா அதுவும் தெரியல. சோ இப்போ களம் என்று திமுக அதிமுக தான் இருக்கு. ஆனா 3வது இடத்துக்கு வந்து நாம் தமிழருக்கும் தாவேகாவுக்கும் போட்டி. நாம் தமிழருக்கு பெரிய அமைப்பு பலம் இல்லாததால, ஆனா நாம் தமிழர் ஒரு கொள்கை இருக்கு, அந்த கட்சிக்கு சில இஷ்யூஸ் இருக்கு, அமைப்பு பலம் இல்ல. விஜய்க்கு வந்து அவரோட சினிமா செல்வாக்கு வைத்து அவர் ஓட்டு. அதனால கொஞ்சம் நாம் தமிழ் யங்ஸ்டர்ஸ், நாம் தமிழ் இதே மாதிரிதான் அந்த கட்சியோட மேஜர் ஓட் பேங்க் எடுத்துன்னா 18-25 வயசு தான். 30 வயசுக்கு மேல இருக்கவங்க சீமான் சொல்ற விஷயம் நடைமுறை சாத்தியம்னு அவங்க தெரிஞ்சு பெருசா ஆதரிக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஏஜ் குரூப்ல நாம் தமிழ் ஓட்டை கொஞ்சம் டென்ட் பண்ண முடியும். காரணம் அந்த கட்சிக்கு பெருசா அமைப்பு இல்லைன்றதுனால. நிச்சயமாக பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம்.